உலகமே சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவினுடைய டீலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் ரஷ்யா அங்கே என்ன செஞ்சிட்டு இருக்காரு தெரியுமா? எப்பா என்னுடைய அடுத்த கட்டம் என்ன? ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனா வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதன் பிறகு இந்த அமைப்பு மாதிரியே பிரிக்ஸுங்கிற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். எல்லாம் சேர்ந்து மல்டிபோலார் வேர்ல்டை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து விட்டார் மனுஷன். என்னையா இந்த மனுஷன் இப்படி விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா உக்ரைன் பக்கம் பெரிய சேதத்தை ஏற்படுத்திட்டாங்க. உக்ரைன் பக்கம் சேதத்தை ஏற்படுத்தினதோடு மட்டும் இல்லாமல் கிட்ட இருக்கக்கூடிய போலந்து ரயில் நெட்வொர்க்கில் ஏதோ ஒரு பெரிய வெடி விபத்து ஏற்பட்டுச்சு, அதற்கு காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லி போலந்து சொன்னாங்கல்ல. இப்போ 2 பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ரஷ்யாவினுடைய யாண்டர் ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்பை ஷிப், இது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யாண்டர் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய ஒரு சேட்டலைட்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட இந்த யாண்டர் ஸ்பை ஷிப் அப்படிங்கிறது இப்போ யூகேனுடைய வாட்டர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ யூகேனுடைய கடல் எல்லையில் இல்லாட்டி யூகேனுடைய கடலை சுற்றி இருக்குது, அவங்களுடைய வாட்டர் வேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யூகே இந்த யாண்டர் ஷிப்பை கொஞ்சமாக கண்காணித்து வருகிறார்கள். காரணம் இருக்குது, இந்த யாண்டர் வந்து போன இடமும் காலகேயன்கள் வந்து போன இடமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாண்டர் ஷிப் இதுக்காகவே உருவாக்கப்பட்டது. கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணி என்னென்ன விஷயங்களை எடுத்து ரஷ்யாவினுடைய கப்பற்படைக்கு கொடுக்க முடியுமோ அத்தனையும் கேப்சர் பண்ணி கேதர் பண்ணி கொண்டு போயிடும். அப்படி கொண்டு போன டேட்டாவை பீஸாக இருக்கக்கூடிய டேட்டாலாம் ஒன்று சேர்த்து அவங்க ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி எதிரி நாடு ரஷ்யாவுக்கு எதிராக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் படத்தை ஒட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட யாண்டர் ஷிப் இப்போ யூகே வாட்டர்வேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே 2 நாடுகள் பதட்டத்துடன் இதை பார்க்கிறார்கள். ஒன்று யூகே, இன்னொன்று உக்ரைன். ஏன்னா யூகே உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் தோழர்கள். உக்ரைன் தோற்பதை யூகேயால் தாங்கிக்க முடியாது, யூகேவினுடைய உதவியை உக்ரைனால் மறுக்கவே முடியாதுங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றிலாம் அவங்களுடைய உதவிகளையும் மாற்றி அவங்களுடைய சகோதரத்துவத்தையும் பாராட்டிட்டு இருக்கும்போது யூகேல எவ்வளோ அரசியல் மாற்றங்கள் நடந்ததுக்கான காரணமே உக்ரைன் தான் அப்படிங்கிறத கூட மறந்துட்டு 2 நாடுகளுமே பேசிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட நாடுகள் இப்போது ரஷ்யாவை பார்த்து ரஷ்யாவினுடைய யாண்டர்ஷிப்பை பார்த்து கொஞ்சமாக அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி வெளியாகும் போது தான் போலந்து இன்னொரு செய்தியை தூக்கி போடுறாங்க. அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைல்லப்பா போலந்து என்ன சொல்லிட்டாங்க, ரஷ்யாவினுடைய கன்சுலேட் எல்லாமே நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏய் என்னையா இது, ரஷ்யாவினுடைய கன்சுலேட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களா? உண்மையிலேயே உக்ரைன் மற்றும் போலந்து நாட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரயில் நெட்வொர்க்கில் யார் குண்டை வெடிக்க வச்சாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. போலந்து என்ன சொல்கிறாங்க, அதற்கு காரணம் ரஷ்யாவினுடைய சீக்ரெட் ஏஜென்சி தான், அவங்களுடைய உளவுத்துறை தான் இதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி போலந்து குற்றச்சாட்டை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு குற்றச்சாட்டுக்காக 2 நாடுகள் மோதிக்கொள்வது சரியா அப்படின்னு சொல்லி ரஷ்யா கேட்க, இல்லை நாங்கள் உங்கள் கன்சுலேட்லாம் மூடிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, அட போயா நீயே எங்களுடைய கன்சுலேட்டை மூடுறீங்கன்னா நாங்களும் உன்னுடைய கன்சுலேட்டை பாதியாக குறைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய தூதரக அதிகாரிகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே லிமிட் பண்ணியிருக்காங்க, ஆக்சஸை லிமிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களை கண்காணிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ போலந்து ரஷ்யா மோதுவது சரிதானா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே சரி கிடையாது. பட் இந்த மோதல் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கு என்பதும் இங்கே நம்ம பார்க்க வேண்டியதுதான். இந்த மோதலை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும்னா, உக்ரைனுக்கான உதவிகளை எல்லா நாடுகளும் போலந்து வழியாக தான் செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல. அந்த நேரம் போலந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஒருவேளை வேறு எந்த நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக வரலனாலும் நான் வந்து நிற்பேன், நான் ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிய கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்ன நாடாக்கும் இந்த போலந்து. இப்போ தான் உக்ரைன் ரஷ்யா இந்த வார் ஃபேட்டிக்லாம் வந்து ஆளை விடுறா சாமி நான் பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தா போலந்து நாட்டுக்குள்ளே ரஷ்யாவினுடைய ட்ரோன் வந்து விழுந்துருச்சு, போலந்து நாட்டினுடைய இந்த ரயில் நெட்வொர்க்கை யாரோ வெடிக்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி சின்ன செய்திகளிலும் போலந்து அப்படிங்கிற அந்த நாட்டின் பெயர் அடிபட்டு வருது. இதுதான் ரஷ்யா உக்ரைன் போரில் போலந்தினுடைய பெயர் அடிபடுவதற்கான காரணம். சரி, ரஷ்யா இந்த இடத்த சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஜமாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இன்ட்ரோவில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எகிப்துக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தீர்வோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சார் நீங்கள் எகிப்துக்கு வாக்குறுதியை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், எகிப்து அணு ஆயுதம்
அப்படி சொன்னால் அமெரிக்கா விட மாட்டான். அணுசக்திக்கான எல்லா தேவைகளும் டெக்னாலஜியும் கேட்டாங்க. நாங்களும் எகிப்துக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி சம்மதம் தெரிவித்திருந்தோம். மறுபடியும் நாங்கள் அஷ்யூரிட்டி கொடுக்குறோம். எகிப்தினுடைய ஒட்டுமொத்தமான நியூக்ளியர் எனர்ஜிக்கு தேவையான A-to-Z டெக்னாலஜியாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான லாங் லாஸ்டிங் ஃபியூலாக இருக்கட்டும், பல வருடத்திற்கு தேவையான சப்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரஷ்யா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்பா. அதை வாங்கி எகிப்து அவங்க நாட்டுக்குள்ள அணுசக்தியை வைத்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது எகிப்தில் வருவதற்கு மிக முக்கிய காரணமாக ஒரு நாடு இருக்குமாயின் அது ரஷ்யா தான். நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு தேவையான ஃபியூல் சப்ளை அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த ஃபியூல் சப்ளைக்கும் இப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படிலாம் கிடையாது, பல வருடங்கள், எவ்வளோ வருடங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை நீட்ட முடியுமோ அவ்வளோ வருடங்கள் நீட்டி நாங்கள் ஃபியூல் சப்ளை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எகிப்து கண்டிப்பாக இந்த ரஷ்யா கூட போகும்போது அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது. எகிப்து இஸ்ரேல் பிரச்சனை கூட, அந்த ஒரு ராஃபா கிராசிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட இந்த அமெரிக்கா எகிப்து தான் ரொம்ப பெரிய அளவில் நோண்டிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இஸ்ரேலை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட எகிப்து இப்போ ரஷ்யா கூட கொஞ்சமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது அமெரிக்காவுக்கு என்ன இனிக்கவா செய்யும்? கண்டிப்பாக கசக்கத்தான் செய்யும். ஃபைட்டிங் இன் உக்ரைன், இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தம் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு பெரிய டாஸ்காக இருக்குது. நியூக்ளியர் சேஃப்டிக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது அப்படிங்கிற தகவலை ஐஏஎனுடைய சீஃப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ இந்த ஐஏஎனுடைய சீஃப் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனில் இருக்கக்கூடிய ஜாப்ரோசியா அணுமின் நிலையம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே அப்பப்போ ரஷ்யாவினுடைய குண்டுகள் காரணமாகவும் உக்ரைனுடைய குண்டுகள் காரணமாகவும் சேதமடைந்து வருகிறது. ஸோ இதுலேருந்து ஒருவேளை ரேடியேஷன் லீக்கேஜ் அப்படிங்கிறது வந்துடலாம், அதனால் உலக நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம், எனவே தான் நாங்கள் இதை கண்காணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற தகவலை தான் இப்போ ஐஏஏ கொடுத்திருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய ஆயில் ப்ரொடக்ஷனை இப்போ கடைசியாக போட்ட இந்த பொருளாதார தடை வழியாக தடுத்திட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நோவாக் பதில் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, அதை தடுக்கவே முடியாதுன்னு சொல்லி ரஷ்யாவினுடைய டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அதே மாதிரி 5 ரஷ்யன் சிட்டிசன் மேல இப்போது அமெரிக்கா பொருளாதார தடையை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளாதார தடை சைபர் கிரைமை தான் அதை செஞ்சாங்க 5 பேர், அதனால தான் நாங்கள் அந்த பொருளாதார தடை போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த 5 நபர்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கேஷ் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற டவுட்டின் அடிப்படையில் தான் அமெரிக்கா இந்த 5 நபர்கள் மீது இப்போ பொருளாதார தடை போட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, அப்படிப்பட்ட ரஷ்யா அமெரிக்கா 2 பேருமே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது. பட் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர் தான். கடைசியாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்டின் அடிப்படையில் அமெரிக்கா இப்போ ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும், டைரெக்டாக ஒரு ஃப்ளைட் அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவிலேருந்து அமெரிக்காவுக்கும் கொண்டு வருவதற்கான அந்த ஒரு பிளானை இப்போ இல்லை, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா விரட்டி அடிச்சிட்டாங்க. எனவே ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஹாட் டாபிக் தான், உடனடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு எதிராகத்தான் சவுதி அரேபியா கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ புதுசாக நிறைய டீல் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காரு. ரஷ்யா மற்றும் சீனா அவங்களுடைய லோக்கல் கரன்சி, ஒன்று ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரூபில் வச்சும், சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய யுவான் வச்சும் அவங்க வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க. அப்போ டாலர் அப்படிங்கிற அந்த உபயோகம் வராமல் போயிடுது. இதே மாதிரி எல்லா நாடுகளும் செஞ்சிட்டாங்கன்னா சரி வராது. இதை தடுப்பதற்காக சவுதி அரேபியாவை மறுபடியும் நம்ம கைக்குள்ளே போடணும். இந்த எய்முடன் தான் இன்னைக்கு நடந்த வெள்ளை மாளிகை மீட்டிங் பல விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறது. இதை பற்றியான டீட்டெயில்டு காணொலி தமிழ் புக்ஷத்தில் அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனுடன் பதிவு செஞ்சுருக்கேன். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. இவ்வளோ செய்திக்கு பிறகு ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக தானே இருக்காங்க. அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் பெருகுகிறதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லையாங்க. 38% இருக்குது ட்ரம்ப் அவர்களுடைய அப்ரூவல் ரேட்டிங். இந்த 38% அப்படின்னு சொல்லும்போது அவருடைய இனாக்ரேஷன் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா இதுதான் லோவஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெறும் ஒரு 10-11 மாதங்களில் ட்ரம்ப் அவர்களுடைய அப்ரூவல் ரேட்டிங் இவ்வளோ தூரம் கம்மியானதுக்கான காரணம் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய அபரிவிதமான முட்டாள்தனமான முடிவுகள் தான் அப்படின்னும் சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் இந்த அப்ரூவல் ரேட்டிங் நாளுக்கு நாள் இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்காவினுடைய வரலாற்றில் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பெயரை எடுக்கப் போகிறார். அது லோவஸ்ட் அப்ரூவல் ரேட்டிங் வாங்கின ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பெயராக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போதைக்கு போல
போலந்தினுடைய அப்டேட்டாக இருக்கட்டும், உக்ரைனுடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்கட்டும், இல்லை எகிப்துக்கு ரஷ்யா கொடுக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. இதே மாதிரியான அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம். தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.